தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கல்யாண வீட்டு சுவையில ரஸ்க் ஹல்வா செய்யறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது வீட்ல உள்ள இன்கிரிடியன்ஸ் வச்சு 10ல இருந்து 15 நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரஸ்க் ஹல்வா செய்யறதுக்கு ரஸ்கை மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் 2 கப் அளவிற்கு எனக்கு ரஸ்க் பவுடர் தேவைப்படுது. ஸோ 10ல இருந்து 15 ரஸ்கை நீங்க பவுடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவிற்கு ரஸ்க் பவுடர் கிடைக்கும். 10 பீப்புள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு 2 கப் அளவிற்கு நீங்க எடுத்துக்கலாம் ரஸ்க் பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 15 ரஸ்கை பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இது 1 கப் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். நான் 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு செய்யறதுனால இன்னொரு 10 ரஸ்கை மிக்சியில உடைச்சு போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய பவுல், அதாவது 2 கப் அளவிற்கு ரஸ்க் பவுடர் கிடைச்சிருக்குது. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. இந்த வாணலியில 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ வறுக்கிறதுக்கு நான் கிஸ்மிஸ், முந்திரி, டுட்டி ஃப்ரூட்டி டேஸ்டுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா ஹல்வால டுட்டி ஃப்ரூட்டி கடிப்படும் பொழுது நல்லா இருக்கும். இப்போ வாணலிய சிம்ல வச்சுட்டு நம்ம முந்திரிய வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி கோல்டன் பிரவுன் கலர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிஸ்மிஸை சேர்த்துடணும். இது ரெண்டும் ஒண்ணு போல வறுபடும் பொழுது நம்மளுக்கு முந்திரி கோல்டன் பிரவுன் கலர்ல வர்றதுக்கும் கிஸ்மிஸ் நெய்யை உறிஞ்சிட்டு நல்லா உப்பி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப ரெண்டும் ஒண்ணு போல வறுபட்டு முந்திரி நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. கிஸ்மிஸும் நல்ல நெய்யெல்லாம் உறிஞ்சு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இத ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கிடலாம். இப்போ இதே நெய்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ரஸ்கை நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு சிம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். ரஸ்க் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வந்தாதான் உங்களுக்கு ஹல்வா நல்ல பிரவுன் கலர்ல கிடைக்கும். இதற்கு இடையில நம்ம இதுல சேர்க்கிறதுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சிடலாம். தண்ணீர் 1 கப் அளவிற்கு நீங்க ரஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா, ரஸ்க் தூள் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவிற்கு நீங்க தண்ணீர் சேர்க்கணும். நான் இந்த பெரிய பவுல்ல 1 கப் அளவிற்கு நான் ரஸ்க் எடுத்திருக்கிறேன். இதுல 1.25 கப் அளவிற்கு மட்டும் நான் தண்ணீர் ஆட் பண்றேன். மீதி 1/4 கப் நான் பால் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா பால் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வெறும் தண்ணீர் மட்டும் வச்சு கூட நீங்க ரெடி பண்ணலாம். ஸோ 1க்கு 2 பங்கு அளவிற்கு தண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரா வர்ற அளவுக்கு ரஸ்கை வறுத்து ஆற வச்சிடணும். இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ரஸ்க் தூளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரண்டியில ஒண்ணு போல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரஸ்க் கெட்டி சேர்ந்துடும். ஸோ ஒண்ணு போல அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பாருங்க, ரஸ்க் நல்லா வெந்துருச்சு தண்ணியில. இப்போ நம்ம இது கூட நெய் சேர்த்துக்க போறோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு. அப்போதான் நமக்கு ஒண்ணு போல கரண்டியில ஒட்டாம ரஸ்க் வரும். இப்ப இது கூட நம்ம வச்சிருக்கிற டுட்டி ஃப்ரூட்டிய ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ரஸ்க் வெந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல வாயில கடிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். இப்ப இது கூட ஜீனி ஆட் பண்ணிக்கிடலாம். ஜீனியோட அளவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 கப் அளவிற்கு ஜீனி ஆட் பண்ணணும் 1 கப் அளவிற்கு ரஸ்க் பவுடருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 3/4 கப் அளவிற்கு ஜீனி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் பால் நம்ம சேர்த்துக்கிடலாம். நம்ம தண்ணீரோட பால் சேர்த்தோம்னா பொங்கி பொங்கி வெளியில வரும். அதனால ரஸ்க் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கிடலாம். திருப்பி நான் மீதி இருக்கிற சுகரை இதுல ஆட் பண்ணிக்க போறேன். சுகரோட அளவு 1 கப் ரஸ்க்கு 1.5 கப் இல்ல 1.25 கப் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு தேவை அப்படின்னா 1.5 கப் சேருங்க. அப்படி இல்லைன்னா 1.25 கப் சுகரே சரியா இருக்கும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற கிஸ்மிஸ், முந்திரிய இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, ரஸ் ஹல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு ஷைனிங்கா பாத்திரத்துல ஒட்டாம வருதுன்னு பாருங்க.
இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிடலாம். ஸோ ஏலக்காவை நான் லேசாக மட்டும் இடிச்சிட்டு அதை அப்படியே வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ ஏலக்காயோட வாசனை வந்து உங்களுக்கு ரஸ்க் ஹல்வாவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ ஏலக்காய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கிளறி விடுங்க. இப்போ அல்வா பதத்திற்கு வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ரஸ்க் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும் பொழுது இந்த மாதிரி ரஸ்க் ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா பிடிச்சும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராஜை ராக்கர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன்.